Hey guys, this is Munna from Wedding Clicks. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ப்ரஷஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி ரெசல்யூஷன் பிக்சல் per inch அப்படின்னா என்ன, RGB CMYK அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரெசல்யூஷன் பிக்சல்ஸ் per inch அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் வந்து எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸால் உருவானது. என்னடா ஒரு இமேஜ் வந்து பிக்சலால் உருவானது, ஒரு கேமராவில் தாண்டா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட், கேமராவில் தான் உருவாகுது. அந்த கேமராவோட குவாலிட்டியை வந்து மெகா பிக்சலில் தான் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 20 மெகா பிக்சல், 40 மெகா பிக்சல், இப்போலாம் மொபைல் கேமரா வந்து 100 மெகா பிக்சல் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் நான் பேசுகிறது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் பற்றி மட்டும்தான். மொபைல் கேமராஸ் பற்றி நான் பேசலை. ஏன்னா மொபைலோட சென்சார் வேறு, டிஎஸ்எல்ஆரோட சென்சார் வேறு. பிக்சல்ஸ்னால் என்ன? பிக்சல்ஸ்னால் ஒன்றும் இல்லை. பிக்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர் இன்ஃபர்மேஷன் கண்டெயின் பண்ண ஒரே ஒரு பாக்ஸ், அவ்வளோதான். ஒரு டாட்டும் ஒரு கலரிங் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். அதை தான் வந்து பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சல்ஸை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். பிக்சல்னால் என்ன அப்படின்றத இப்போ நம்ம லைவாகவே பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பிக்சரை ஜூம் பண்ணிக்கிறேன். இசட் பண்ணிங்கன்னா ஜூம் டூல் வந்துடும். நான் இப்போ இங்கேருந்து அப்படியே ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சலாக தெரியுது இல்லைங்களா? இப்போது ஒரு இன்ச்சில் எத்தனை பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றத தான் வந்து ரெசல்யூஷன் பிக்சல்ஸ் per inch அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சப்போஸ் பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Ctrl Alt I, மேக் யூஸ் பண்ணிங்கன்னா Command Alt I கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜோட சைஸ் காட்டும். ரெசல்யூஷனோட சைஸ் பார்த்திங்கன்னா 72 பிக்சல்ஸ் per inch அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 72 பிக்சல்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போது 0லேருந்து இந்த 1க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு. இந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே எத்தனை பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னா 72 பிக்சல்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போது ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் பண்ணால் இமேஜோட குவாலிட்டி குறையுமா ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். இமேஜோட குவாலிட்டி கண்டிப்பாக குறையும். இப்போ சப்போஸ் வந்து இந்த இமேஜை வந்து 72 பிக்சல்ஸ் per inchன்னு இருக்கிறத வந்து நான் 10 பிக்சல்ஸ் per inchன்னு மாற்றுறேன் பாருங்கள். இப்போ நான் 10 பிக்சல் per inch அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் வந்து 10 பிக்சல் தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 பிக்சல் தான் இருக்கும். ஓகேங்களா? இதனால் எப்போ குவாலிட்டி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது 103% ஜூமில் தான் இருக்குது. இப்போ நான் இதை இன்னும் ஜூம் பண்ணேன்னா அது இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். 200 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சர் வந்து 72 பிக்சல்ஸ் per inch அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா 100% ஜூமு இவ்வளோ பெருசு இருந்தது. இப்போ நான் ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கே வந்து 12.5% தான் இருக்குது. நான் மறுபடியும் 10 பிக்சல்ஸ்க்கே மாற்றிக்கிறேன். 12.5% எவ்வளோன்றது எடுத்து பாருங்கள். ஸோ இதை நான் வந்து பெருசாக வந்து பிரிண்ட் போட முடியாது. ஒரு ஆல்பம் பிரிண்ட் போடுறதுக்கோ இல்லை ஒரு பேனர் அடிக்கிறதுக்கோ நான் இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ண முடியாது. இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl Alt I, Command Alt I. இப்போ ரெசல்யூஷனை 300 மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ 100% எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ இது வந்து ஜஸ்ட்டு 3.42% தான் ஜூம் ஆகிருக்கு. அதுக்கே இவ்வளோ பெருசு இருக்குது. இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. ரெசல்யூஷன் 300 per inch அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட சைஸ் என்னவாயிடுச்சுன்னா 1.16 GB ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சல் டைமென்ஷன் நான் மாற்றதுனால 1.16 GB இந்த ஒரு ஃபைலோட சைஸு. ரெசல்யூஷன் கம்மியாக இமேஜோட சைஸும் வந்து கம்மியாகிட்டே போகும். இமேஜோட சைஸ்னால் ஹைட்டு வித்து சொல்ல, எப்படி சொல்கிறது, இமேஜோட சைஸ்னால் இப்போ 64, இப்போ 72 இருக்கும்போது பார்த்திங்கன்னா 68.7 MB தான் இருக்கும் இந்த ஃபோட்டோ. அதுவும் ஃபோட்டோஷாப் ஃபைலாக சேவ் பண்ணும்போது மட்டும்தான். ஜேபகாக சேவ் பண்ணும்போது அவ்வளோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாது. ரெசல்யூஷன் per inch அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது RGBனா என்ன, CMYKனா என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். Rனா ரெட்டு, Gனா க்ரீன், Bனா ப்ளூ. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்க்குற எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கலரோட காம்பினேஷன் தான். அது எப்படின்றத இப்போ லைவாகவே பார்த்துடலாம். இப்போ கலர் பிக்கர் எடுத்துக்கிறேன். கண்ணை மூடிட்டு சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஒரு கலர் போயிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் 162, ப்ளூ 255 அப்படின்னு இருக்குது. இதில் ரெட் இல்லை. ஸோ இந்த 2 கலரை மிக்ஸ் ஆனது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ப்ளூ கலர்.
ஓகேங்களா. இப்போ வேறு ஏதாவது ஒரு கலர் போவோம். இப்போ இந்த பர்பிள் எடுத்துக்கோங்க. ரெட்டு 222, க்ரீன் வந்து 0, ப்ளூ வந்து 255ன்னு இருக்குது. இப்போ இதை எப்படி அங்கங்கே அப்படி நவுத்தணும் அப்படின்னா டார்க்காக கொண்டு போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த மூணு கலரோட காம்பினேஷன் தான் வந்து நம்ம எல்லா கலருமே. இப்போது சிஎம்ஒய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து சிஎம்ஒய், RGB CMY. அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு புரிய வச்சுறேன். இப்போது இந்த ரெட்டோட ஆப்போசிட் கலர் வந்து சியான், சி ஃபார் சியான். ஓகேங்களா. இப்போது நான் இந்த ரெட்டை மட்டும் இதுதான் வந்து பிளெண்டிங் மோடுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளெண்டிங் மோட்ஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் ஃபுல்லாக. மொத்தம் 27 பிளெண்டிங் மோட்ஸ் இருக்குது. இந்த 27 பிளெண்டிங் மோட்லேயும் ஒன்று ஒரு வேலை செய்யும். அது என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் இப்போதைக்கு வந்து இப்போ வந்து இந்த ரெட்டை வந்து நான் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற பிளெண்டிங் மோடுக்கு மாற்றிடுறேன். ஆப்போசிட்டாக மாதிரி வச்சுக்கிறேன். இதுதான் சியான் கலர். அதேமாதிரி க்ரீனை வந்து நான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு மாற்றினேன்னா மெஜந்தாவை மாறிடும். ப்ளூவை வந்து நான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு மாற்றினேன்னா எல்லோவாக மாறிடும். இது சியான், இது மெஜந்தா, இது எல்லோ, இந்த நடுவில் இருக்கிறது வந்து கேனா பிளாக். ஸோ சியான் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ரெட், மெஜந்தா இஸ் ஆப்போசிட் ஆஃப் க்ரீன், ப்ளூ இஸ் ஆப்போசிட் ஆஃப் எல்லோ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா RGB CMYK அதோட டிஃப்ரென்ஸு. ஆர்ஜிபிக்கு ஆப்போசிட் வந்து சிஎம்ஒய்ன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோஷாப்பில். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ ஒரு லைவ் டெமோவாகவே பார்த்தலாம். இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போகிறேன். கர்வ்ஸ் அப்படின்னு இதை போட்டு இந்த கர்வ்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுதுங்களா. நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த கர்வ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே RGBன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனித்தனியாக ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. இப்போது நான் இந்த ரெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா ரெட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே டிக்ரீஸ் பண்ணேன்னா அதுக்கு ஆப்போசிட் கலரான சியான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் டிக்ரீஸ் பண்ண சியான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே. இப்போ நம்ம இதை விட்டுருவோம். அடுத்தது க்ரீன். இப்போ க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணால் க்ரீன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். க்ரீனுக்கு ஆப்போசிட் கலர் என்ன? மெஜெண்டா. இப்போ நான் இதை வந்து டிக்ரீஸ் பண்ணால் மெஜெண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த ஃபோட்டோவில். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ. இப்போ நான் ப்ளூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ப்ளூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆப்போசிட் கலர் எல்லோ இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து பாப்பா மூஞ்சியில் எல்லோ ஷேடு இருக்குது. ஆக்சுவலாக இது நல்லா இருக்குது, சன்செட் கலர் மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் பாப்பாவோட ஒரிஜினல் ஸ்கின் டோன் வந்து இது கிடையாது. ஸோ இப்போது இதை நம்ம வந்து கர்வ்ஸ் போகிறோம். ஃபேஸில் வந்து என்ன தெரியுது? எல்லோவாக தெரியுது. எல்லோவுக்கு ஆப்போசிட் கலர் என்ன? ப்ளூ. இப்போ நம்ம ப்ளூ சேனல் போகிறோம். ப்ளூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ எல்லோ போயிடுச்சு. இன்னும் பாப்பா மூஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு மெஜெண்டா இருக்குது, மெஜெண்டா டிண்ட் இருக்குது. ஸோ மெஜெண்டாவோட ஆப்போசிட் என்ன? க்ரீன். இப்போ நம்ம க்ரீன் சேனல் போகிறோம், க்ரீனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், மெஜெண்டாவும் போயிடுச்சு. இப்போ பாப்பாவோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டாக ஒரு சியான் டிண்ட் இருக்குது. சியான் ஆப்போசிட் என்னது? ரெட்டு. ஸோ ரெட்டை நம்ம கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம், லைட்டாக. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஃபோட்டோ இப்படி மாறிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், ரெட்டுக்கு ஆப்போசிட் சியான், க்ரீனுக்கு ஆப்போசிட் வந்து மெஜெண்டா, ப்ளூக்கு ஆப்போசிட் எல்லோ. இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க. அப்போ கேக்கு ஆப்போசிட் என்னடான்னு கேட்டிங்கன்னா கேக்கு ஆப்போசிட் ஒயிட்டு. சிம்பிள். இப்போ RGB எங்கே யூஸ் பண்ணுவாங்க, CMYK எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். RGB வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிரிண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆல்பம் டிசைன் பண்ணுறீங்க, அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து RGBலேயே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறீங்க, பேனர் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு பத்திரிகை வந்து டிசைன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா CMYKயில் கொடுக்கணும். CMYKக்கும் RGBக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா CMYK வந்து கொஞ்சம் டல்லாக தெரியும் கலர்ஸு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இமேஜ் போகிறேன், மோடு போகிறேன், RGBன்னு இருக்குது. இதை வந்து CMYK அப்படின்னு மாற்றிடுறேன். ஃப்ளாட்டன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சியான் தான், இது மெஜெண்டா தான், இது எல்லோ தான், இது ரெட்டு தான், இது ப்ளூ தான், இது க்ரீன் தான். ஆனால் கொஞ்சம் டல்லாக தெரியும். இப்போது நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் அப்படியே வரும். இந்த கலர் தான் அப்படியே வரும் உங்களுக்கு. இது வந்து ஆஃப்செட் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறது, பேனர் பிரிண்ட் பண்ணுறது, விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க.
அங்கே யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்க்கு. அங்கே டல் கலர்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அது பிரிண்ட்டாக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கலரு. அந்த ரெட்டுனா ரெட்டு, ப்ளூனா ப்ளூ அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். ஃபோட்டோ பிரிண்ட்டில் லேமினேஷன் ஏற்றுவாங்க. ஸோ அந்த லேமினேஷன் ஏற்றும்போது அந்த டல் கலர்ஸ் வந்து மேட்ச் ஆகாது அப்படின்றதுனால ஆர்ஜிபி அப்படின்ற கலர் கோட்லேயே வந்து அவங்க வந்து பிரிண்டிங் எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோதான் ஆர்ஜிபிக்கும் சிஎம்ஒய்க்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.